ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க, ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. இதுக்கு முன்னாடி உடைக்கிறதெல்லாம் போட்டேங்க, வீடியோ கட் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன தேவையானதுன்னா, இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு போட்டு தான் தாளிக்க போகிறோம். சோம்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. இதுக்கு குழம்புல போடுறதுக்கு, கிரேவியில் போடுறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோம். அப்புறமாட்டி கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்குவோம், உப்பு. இது தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க. அதுக்காண்டி மிளகு, பூண்டு, தேங்காய், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறதுக்கு இதெல்லாம் மசாலா. அவ்வளோதாங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குவோம். காயட்டும். இதில் இப்போ சோம்பு போட்டுக்குவோம். ஒரு 15 வெங்காயம் போல் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கிரேவிக்கெல்லாம் வந்து வெங்காயம் தாங்க தேவைப்படும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் எது போட்டாலும். அதில் தக்காளி போட்டுக்கலாம். இது தக்காளி வெங்காயம் மசாலத்துக்கு வந்து இப்போவே என்ன பண்ணிக்கலாம், ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் மசங்கிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். பச்சை மிளகாலாம் போட்டால் நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து நண்டை போட்டு இதில் கருக்கிக்கலாம். தனியாக வச்சுருந்தா ஊற்றி போயிடும். அதனால் நண்டு கருக்குனா வந்து அந்த சதையெல்லாம் பிடிச்சிடும் கொட்டாமல். அதனால் வந்து போட்டு கொஞ்சம் வந்து கருக்கிக்கலாம். வதக்கிக்கலாம். எங்கள் ஊரில் கருக்குறதுன்னு சொல்லுவோம், இதை வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் சூடு காட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கருகிடுச்சுங்க. இதில் 2 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், அரை ஸ்பூனு சும்மா லைட்டாக கரம் மசாலா. அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையானது தண்ணி. இது முழுகிற வரையும் தண்ணி வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் தான் நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கணும், இல்லாட்டி தேவையில்லை. கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசம் வரும், அது கண்டிப்பாக. இதை எடுத்து வச்சதெல்லாம் அரைச்சிக்குவோம். பூண்டு, மிளகும் பூண்டு போட்டுக்கணும், வாயுன்னு சொல்லுவாங்க செரிமானத்துக்கு. சீரகம், சோம்பு, தேங்காய், அவ்வளோதான். அரைச்சிட்டு வந்துட வேண்டியது. ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொதிக்குது. இதில் இன்னும் பாதி உப்பு போட்டுக்கலாம். பாதி தான் ஏற்கனவே போட்டுக்கோம், இப்போ இன்னும் பாதி போட்டுடலாம். இப்போ இதில் வந்து தேங்காய் ஊற்றிட்டு வற்ற வைக்க வேண்டியதாங்க. இதை தண்ணியாக வச்சிட்டோம்னா, கெட்டியாக வைக்காமல் தண்ணியாக வச்சிட்டோம்னா குழம்பு, அதை கெட்டியாக வச்சுட்டா கிரேவி. அவ்வளோதாங்க. நண்டு வறுவல் வந்து மசாலா போட்டு செய்கிறது அது வேறு, இது வந்து கிரேவி. தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு, இதை ஊற்றினா தான் சேர்ந்து வேகும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வாங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வத்தணுங்க. இதுதான், இது அப்படியே குழம்புங்க. இதுதான் நண்டு குழம்பு. இது ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல, இதுதான் நண்டு குழம்பு. கொஞ்சம் வற்றிட்டு கொஞ்சம் கொலன்னு கொஞ்சம் கிரேவியாக சாந்தலாக இருந்துச்சுன்னா தான் கிரேவி. அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் ஊரில் செய்கிறது. இது இறக்கையில் வேணால் கொஞ்சோண்டு மறுபடியும் கரம் மசாலா போட்டு இறக்க வேண்டியதும். இன்னும் கொஞ்சம் வற்றணும். எங்கள் பிள்ளைங்க இது மாதிரி இருந்தால் சாப்பிடுங்க. அங்கே பார்க்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் கிடக்கணும். வாசனை செம்மையாக வருது. பூண்டு மிளகு வாசனை நல்லா வரும். இது வாயுன்னு சொல்லுவாங்க, அதனால பூண்டு மிளகு வச்சா கொஞ்சம் காரம். இந்த சளி பிடிச்சிருக்குல்ல, அதுக்கெல்லாம் பூண்டு மிளகு சேர்த்தா அப்படியே நல்லா உரப்பா மூக்கிலலாம் நல்லா இது தண்ணி வரும். சளி பிடிச்சிருந்துச்சுன்னா மூக்கிலலாம் நல்லா சல்லுன்னு தண்ணி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.